இனி அது போரில் ஈடுபடுவதற்கு அமெரிக்கா விருப்பமில்லை. ஈரானிடத்தில் தப்பினால் போதும் என்ற நிலையில்தான் அமெரிக்கா தான் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. ஆப்கன் ஈரான் எல்லையிலே இறங்கி அங்கிருந்து வேறு மார்க்கமாக அவர்கள் பயணித்தார்கள். அது மட்டுமல்லாமல் பல கப்பல்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை இப்பொழுது அவர்கள் தடுத்து நிறுத்தினால் அது போராக மாறிவிடும். சீனா இதில் ஏதாச்சும் ரோல் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? உதாரணத்துக்கு சொன்னால் சீனா ரோல் பிளேனா சீனாவே ஒரு குற்றவாளி கூண்டில் தான் நின்று கொண்டிருக்கிறது. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையாளர் சுஃபின் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ் சார், இந்த மத்திய கிழக்கு போர், அதை தொடர்ந்து இங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து அமெரிக்கா முற்றுகையிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்த சமயத்தில் ஜேடி வான்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த தடவை பேச்சுவார்த்தை நடந்து அதிக பேரம் பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்காக ஈரானை உள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காகவே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து முற்றுகையிட்டு இருக்காங்களா? மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா ஆயுதங்களால் வந்து வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது வந்து தெளிவாக. இனி அது போரில் ஈடுபடுவதற்கு அமெரிக்கா விருப்பம் இல்லை. இருந்தாலும் உலகத்தின் பெரிய ஒரு வல்லாதிக்க சக்தியாக, உலக நாடுகளினுடைய அதிபதியாக, உலக நாடுகளில் எல்லா இறையாண்மையும் மீறக்கூடிய ஒரு தேசமாக தன்னை அவர்கள் நிலைநிறுத்தி கொண்டே ஆக வேண்டும். அதுதான் அவர்களுடைய பொருளாதாரத்தின் ஊன்றுகோல். அது எந்த அளவிற்கு சக்ஸஸ் ஆகும் என்பதை நாம் காலம்தான் பதில் சொல்லும். அதாவது அமெரிக்காவினுடைய மாயப்பிம்பம், அதற்கு மேலே போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கோட், அது வந்து முழுமையாக கிழிக்கப்பட்டிருக்கிறது, கந்தல் கந்தலாக. அதை ஒட்டியாக வேண்டும் என்ற நிலையில் அமெரிக்கா இப்போது இருக்கிறது. இந்த போரில் நீங்கள் பார்த்தால் அமெரிக்கா ஆரம்பத்தில் 40 நாட்கள் இன்றைக்கும் வரைக்கும் ஒரு சமாதானத்தை எட்ட முடியாமல் அல்ல, வெற்றி பெற முடியாத ஒரு கேவலமான இழிநிலைக்கு தான் அந்த தேசம் போய்கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய அந்த வெனிசுவலா கியூபா ஆபரேஷன் நடக்கவில்லை. வெனிசுவலா ஆபரேஷனுக்கு பின்பு அமெரிக்கா எந்த நாட்டையும் எதையும் செய்யும் என்கின்ற ஒரு மாயை இருந்தது. ஈரான் என்ன சொல்வார்கள், ஒரு 3 நாட்கள் போரிட முடியும் என்கின்ற ஒரு நிலை இப்பொழுது மாறி ஈரானிடத்தில் தப்பினால் போதும் என்ற நிலையில்தான் அமெரிக்கா தான் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. ஈரான் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் ஒருபோதும் வரப்போவதில்லை. அமெரிக்கா சொன்னால் பொய் சொல்வார்கள், வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள் என்றுதான் சொன்னார்கள். கடுமையாக உலக நாடுகளுடைய நெருக்கடிக்கு உட்பட்டு ஈரான் அந்த பேச்சுவார்த்தை மேடையிலே போய் அமர்ந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை மேடையிலே அமர்ந்து அவர்கள் பல விவகாரங்களை துல்லியமாக பேசினதாக தகவல். எந்த பிரச்சனை பெரிதாகப்படுதோ அந்த பிரச்சனையை அமெரிக்கா முற்றிலுமாக நிராகரித்து விட்டார்கள் 21 மணி நேரத்தில். அவர் விரும்பியபடி ஜேடி வான்ஸே வந்தார். அணு ஆயுத அந்த ஒப்பந்தங்கள், அந்த என்ட்ரி செய்யப்பட்ட 450 34 அந்த அளவுள்ள செறியூட்டப்பட்ட அணு துகள்களை கொடுப்பது விவகாரத்தில் ஃபெயிலியர். அவர்களுக்கான அதாவது காம்பன்சேஷன், இழப்பீட்டு கொடுப்பதில் ஃபெயிலியர். முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பதில் ஃபெயிலியர். இப்படி எல்லா விவகாரத்திலும், ஹெர்மூஸ் விவகாரத்தில் ஃபெயிலியர். அப்படி என்றால் அந்த பேச்சுவார்த்தைக்கு அர்த்தமில்லை. அதைவிட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, யாரை எந்த நேரத்திலும் அடித்து நாசம் செய்வோம் என்ற அமெரிக்கா யூதர்களின் கோரிக்கை, பலஸ்தீன மக்களை கொலை செய்ததை விட இன்றைக்கு லெபனானில் அவர்கள் இட்டானியா ஆற்றுப்புறத்தின் இந்த பக்கத்தை முழுமையாக தங்கள் நாட்டோடு கோலான் குண்டுகளை வடக்கு சிரியாவில் பகுதிகளில் எப்படி இணைத்தார்களோ அதை போன்ற ஒரு கொடூர நிலைக்கு இன்றைக்கு ஹிஸ்புல்லாவை அழித்து லெபனானினுடைய இந்த பகுதியை தங்கள் தேசத்தோடு இணைத்து கொள்ள அவர்கள் போராடுகிறார்கள். இப்போ இதற்கெல்லாம் தீர்வு இல்லை என்று அமெரிக்கா சொல்கிறது. இதெல்லாம் அவர் நினைத்தால் அடிப்பார், அவர் நினைத்தால் எதுவும் செய்வார். அதையெல்லாம் இதோடு இன்க்ளூட் பண்ண முடியாது. ஈரானுக்கும் நமக்கும் பேச்சுவார்த்தை வேறு, ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தை வேறு என்று அதையும் மறுத்து விட்டார்கள். அப்போ இந்த பேச்சுவார்த்தையில் என்ன ஒப்பந்தம் ஏற்பட்டது? ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியில் பேச்சுவார்த்தை முறிந்து விட்டதாக, சுக்குநூறாக நொறுங்கியிருப்பதாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவர்களாகவே அறிவிப்பு செய்துவிட்டு 2 தரப்பிலும் வெளியேறிவிட்டார்கள். அந்த 2 தரப்பிலும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அவர்கள் விமானத்தில் வந்து நேரடியாக ஈரானில் இறங்காமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக, நல்ல கவனித்து கொள்ளுங்கள், ஆப்கன் ஈரான் எல்லையிலே இறங்கி அங்கிருந்து வேறு மார்க்கமாக அவர்கள் பயணித்தார்கள் என்கின்ற அளவுக்கு கொலை முயற்சிகளையும் கூட இஸ்ரேல்
எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான சம்பவங்கள் தொடர்கிறது. இப்பொழுது என்னவென்றால், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை. அவர்கள் யாரை கடிப்பது, யாரை கொய்வது என்பதின் விளைவாகத்தான் இந்த மாதிரியான விவகாரத்தில் கடும் போக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது கூட நீங்கள் சொன்னீர்கள், அவர்கள் தங்களுடைய மெரிடைம் சுப்பீரியாரிட்டி என்று சொல்வார்கள். அதே மாதிரி வான்பரப்பினுடைய சுப்பீரியாரிட்டி முழுமையாக ஒளிந்து போய்விட்டது. F-35 எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மெரிடைம் சுப்பீரியாரிட்டி, கடலாதிக்கத்தில் தனது வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் இப்போது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு கூட நேற்று எந்த கப்பலையும் அவர்கள் தடுக்க முடியவில்லை. இன்று காலை இப்பொழுது நான் அமர்ந்திருப்பதற்கு ஒரு 16 நிமிடம் முன்பு சென்காமினுடைய அறிக்கை, நாங்கள் கடல்களை நிறுத்திவிட்டோம், போய்விட்டோம் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மை இல்லை என்பதுதான். அமெரிக்கா இப்போது தங்களுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மை உலகின் நிலைநிறுத்துவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்றால், என்னை பொறுத்தவரை ஒரு விழுக்காடு கூட வெற்றி இல்லை. அமெரிக்காவினுடைய அந்த அந்த என்ன சொல்வது, அவருடைய தத்துவார்த்தம், அவர்களுடைய ஆதிக்கம் தோல்வி அடைந்ததை முதலிலே நாம் புரிந்து கொள்வது, அவர்களை விட்டு எல்லோருமே விலகிவிட்டார்கள். சார், இப்போ நீங்கள் வந்து கப்பல்கள் வந்து ஹார்முஸ் வழியாக பயணிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இப்படி வந்து அமெரிக்கா அந்த தடை போட்டிருந்தாலுமே ஈரானை சார்ந்த கப்பல் வந்து அதில் பயணிக்க முடியாத ஒரு நிலைமை இப்போ இருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். ஒரே ஒரு 4 கப்பல் தான் ஈரான் சார்ந்த கப்பல் வந்து அந்த வழியாக பயணிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அப்போ அமெரிக்கா வந்து அவங்களுடைய இலக்கு வந்து அடையக்கூடிய மாதிரியான ஒரு தோரணை தானே சார் இந்த ஒரு விவகாரத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது தெரியுது. அப்படி இல்லை, நிறைய கப்பல்கள் போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா சொல்வது உண்மையான செய்தி அல்ல. அதான் சார், ஈரான் சார்ந்த கப்பல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 37 கப்பல்கள் அதை கடந்து போயிருக்கிறது. ஈரான் சேர்ந்த கப்பல்கள் அனுமதிக்கவில்லை என்றால், நேற்று நீங்கள் பாருங்கள், ரிச் ஸ்டோரி என்கின்ற ஷங்கை பேஸு ஸ்வான் ஷிப்பிங்ஸ் நிறுவனத்திற்கான சீனாவினுடைய கப்பல் போயிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரல்கள் என்ற அளவிற்கு, 2 மில்லியன் என்ற அளவிற்கு அதிலே போயிருக்கிறது. சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜூன் மிக கடுமையாக அவரை எச்சரித்திருக்கிறார் அமெரிக்காவை எச்சரித்தது என்றால், எந்த கப்பலையும் விடமாட்டோம் என்று சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. சீன கப்பல் எப்படி போனது? 36 கப்பல்கள் கடந்திருக்கிறது. அதில் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, ஈரானுக்குள் போகிற கப்பல், ஈரானுக்குள் எங்களுக்கும் ஈரானுக்கும் நீண்ட காலமான ஒப்பந்தம் உண்டு. பல தசாப்தங்களாக நீங்கள் 47 வருடமாக முடக்கியிருக்கிறீர்கள். நாங்களும் அந்த காலத்திலிருந்து இன்று வரை இறக்குமதி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய இறையாண்மையில், எங்களுடைய நாட்டின் ஒப்பந்தத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று தெள்ள தெளிவாக சீனா வந்து அவர்களுக்கு எச்சரிக்கை விட்டது மட்டுமல்ல, தி ஸ்டாரி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமாக ரிச் ஸ்டாரி, நாட் தி ஸ்டாரி, ரிச் ஸ்டாரி என்ற ஷாங்காய் அந்த கப்பல் கம்பெனியினுடைய பொருத்தமான ஒரு கப்பல், அழகாக அது சென்று கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல கப்பல்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை இப்பொழுது அவர்கள் தடுத்து நிறுத்தினால் அது போராக மாறிவிடும். எச்சரித்து தான் அனுப்பியிருக்கிறார்கள். போராக மாறினால் வரக்கூடிய 21ஆம் தேதி போர் நின்று போகும். போருடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய காலக்கெடு முடிகிறது. இன்னும் ஒரு 5 நாட்கள் இருக்கிறது. அதற்குள் நாளை வியாழக்கிழமை 16ஆம் தேதி, நாளை அப்படித்தானே, ஒரு பேச்சுவார்த்தைக்கான முகாந்திரத்தை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. நீங்கள் சொன்னதை போன்று ஜேடி வான்ஸ் அந்த பேச்சுவார்த்தையில் கடும் அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. கடும் அழுத்தம் என்ன, இதுதானே, நீங்கள் எத்தனை முறை எந்த ஊரில் பேசினாலும் ஈரான் இந்த 10க்குள் தெளிவாக இருக்கிறார்கள். அதை மீறி ஒன்றும் இல்லை. அது முடிந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த போரினுக்கு ஒத்துக்கொள்வோம், இல்லை என்றால் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை நாளை பாகிஸ்தானில் நடக்கலாம், இல்லை என்றால் வேறு மற்ற இடத்தில் நடக்கலாம், வியன்னாவில் கூட நடக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. எனக்கென்னவோ அந்த பேச்சுவார்த்தை அவ்வளவு சமாதானமாக முடிவதாக தெரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் ஒரு நீண்டகால கோரிக்கை. நீண்டகால கோரிக்கை என்னென்றால், தாக்குதல் வியூகத்தை நாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு காலத்திலும் நான் உங்களை தாக்குவது, நீங்கள் எங்களை தாக்குவது போன்ற வியூகம் இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கேரண்டி எங்களுக்கு வேண்டும். அதே போன்று சாவரினுடைய தேசத்தில், இறையாண்மை கொண்ட தேசத்தில் நாங்கள் எங்களுடைய செறியூட்டப்பட்ட இதை வைத்து கொள்வதில் எங்களுக்கு விருப்பம் வைத்து அதை குறித்து கேட்பதற்கோ அது குறித்து பேசுவதற்கோ எந்த ஒரு நிலையும் இல்லை. இப்பொழுது 30 வருஷத்திற்கு நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது என்று அமெரிக்கா சொல்கிறது. கடைசியில் இப்பொழுது அமெரிக்கா
20 ஆண்டுகளுக்கு வரை நீங்கள் செறிவூட்டக்கூடாது என்ற ஒரு கண்டிஷன் போட்டார்கள். இப்பொழுது ஈரான் என்ன சொல்கிறது, 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் அதை செறிவூட்டாமல் ஒருவேளை நல்ல பணிகளுக்காக நாங்கள் அதை பயன்படுத்துவோம். செறிவூட்டவில்லை, எங்களிடத்தில் இருப்பதை நாங்கள் உங்களுக்கு தரப்போவதில்லை. ஏற்கனவே சென்ட்ரிபியூஜ் செய்யப்பட்டது. செறிவூட்டப்பட்டது என்பது அந்த யுரேனியத்தை அது வேறொரு பதத்தில் மாற்றுவது. சென்ட்ரிபியூஜ் என்பது அதற்கான சுற்று. அதை அந்த பல வடிவங்கள் நீங்கள் சொல்லும்போது அது அப்படியே சுற்றி கொண்டிருக்கின்ற போது அதனுடைய வடிவம் மாறும். அது 60 விழுக்காடுகளுக்கு பின்பு போகிற போது தான் அணு ஆயுதமாக அது மாறப்போகிறது. அது உங்களுக்கு தினை பேருக்கு புரியாது. என்ரிச் என்றால் செறிவூட்டப்பட்ட, சென்ட்ரிபியூஜ் என்று சொன்னால் செறிவூட்டப்பட்ட அந்த அணுத்துகளை ஸ்டாக் பைல்ஸ் அதை ஏராளமான இது பல ஆண்டுகள் ப்ராசஸ் செய்த பிறகு தான் அது அணுவாக மாறும். அதற்கு பிறகுதான் அதை அணுகுண்டாக மாற்ற முடியும். இந்த ப்ராசஸில் நாங்கள் வைத்திருப்போம். இருந்த போதிலும் இதை உங்களுக்கு தரப்போவதில்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் என்ற அடுத்த கேள்வி வரும். இப்பொழுது ஈரானுக்கு வெடிகுண்டுகள் செய்வது மட்டும் உள்ள நோக்கம் அல்ல, அதாவது அணு ஆயுத குண்டுகள் போட்டு கொலை செய்வதற்கான நோக்கம் அல்ல. அணு ஆயுதங்கள் நல்ல பணிகளுக்கும் நாம் பயன்பாட்டில் இருக்கும். ஈரான் சொல்கிறது, இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது நம் நாட்டிலே அணு ஆயுதம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்பாக்கத்தில் இருக்கிறது, கூடங்குளத்தில் இருக்கிறது, இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கிறது கொண்டு தான் இருக்கிறது. நமக்கு 2000 மெகாவாட் கிடைக்கின்றது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் இந்த மாதிரியாக கன்சியூம்ஷன், எலக்ட்ரிசிட்டி, மெடிக்கல், எரிசக்திக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். நீங்கள் தாராளமாக இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி கண்டிப்பாக வாருங்கள், ஒரு குழுவை வந்து பார்த்து நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் என்ன அப்படி என்று கேட்கின்ற போது அது ஒரு சமாதானமான ஒரு நல்ல தீர்வாக தான் தெரிகிறது. ஒன்று, எங்கள் நாட்டை நீங்கள் அடிக்கக்கூடாது, பாயிண்ட் நம்பர் 1. இது ஒரு நல்ல தீர்வு தான். நாங்களும் அடிக்க மாட்டோம். உலகம் முழுவதும் ஒரு கேரண்டி கொடுங்கள், இது முதலாவது. இரண்டாவது, செறிவூட்டப்பட்டதை நாங்கள் பாம் செய்வதோ அதெல்லாம் அல்ல. உலகத்தின் கண்காணிப்பில் நாங்கள் நல்ல பணிகளுக்கு பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருங்கள். இப்படி அவர்கள் கேட்கிறார்கள். ஹெர்முஸ் அவர் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் எங்களுடைய சாவரின், அதை நாம் பேசலாம். இப்படி சொல்லுகின்ற போது அமெரிக்கா என்ன சொல்கிறது, இதையெல்லாம் பேசக்கூடாது, நான் சொல்வது தான் கேட்க வேண்டும். அப்போ ஒரு நிரந்தரமான ஒரு பாசிட்டிவான ஒரு தீர்வை அவர்கள் கேட்கிறார்கள். அது பலஸ்தீனத்துக்கும் கேட்கிறார்கள், லெபனானுக்கும் கேட்கிறார்கள். அத்துமீறலான யூத கலாச்சாரத்தை, யூத பண்பாட்டை, யூத கடும்போக்குவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்கள் கிளைம் பண்ணுவது, இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி வேணும். எப்படி அணு ஆயுத கழிவுகளை மையமாக வைத்து ஒரு அமைதி ஏற்படுத்தப்படணுமோ அப்படி மக்களிடையே இதன் மூலமாக ஒரு அமைதி வேண்டும் என்று கோரிக்கை சொல்கின்ற போது அமெரிக்கா அவனுடைய ஒரு சுயாதீனமான சிந்தனை இல்லாத ஒரு தலைமை பொறுப்பில் யாராலும் எதுவும் கேட்டுக்கொள்ள முடியாத நிலையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு சென்காம் சொல்கிற பொய்களுக்கு எந்த விதமான விவகாரமும் இல்லை. அவர்கள் தாக்குதல் நடத்தப் போவது இல்லை. ஆனால் சென்காம் என்ன சொல்லியிருக்கிறது, நாங்கள் முடக்கிவிட்டோம். முடக்கினால் அவர்கள் விடப்போவதில்லை, நேர தாக்குவார்கள். தாக்குவதற்கு அவர்களுக்கு ரொம்ப எளிமையான வலிமையான ஆயுதங்கள் உண்டு. அமெரிக்கா நீங்கள் பாருங்கள், இதுவரை உலக அளவிலே அமெரிக்கா சொன்ன பொய்கள் என்ன சொன்னது, கடந்த இவ்வளவு நாளும் போரில் நாங்கள் விமான தளங்களை அழித்து விட்டோம், நாங்கள் 180க்கும் மேற்பட்ட கப்பல் அதாவது ஆளுகளை அழித்து விட்டோம். விமானத்தளங்கள் மட்டுமல்ல, அதாவது ஏவுகணைகளுடைய தொழில்நுட்பம் முழுமையாக அழித்து விட்டோம். அதனுடைய மேனுஃபேக்சரிங் ஆர்சனல், குடோன்களை அழித்து விட்டோம், தளங்களை அழித்து விட்டோம், எல்லாம் அழித்து விட்டோம். அவர்களிடத்தில் அப்படி என்றால் நீங்கள் ஏன் அழித்து போன ஒருவனிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும்? ஏவுகணைகள் இல்லை, நீங்கள் சொல்வதை போன்று ரேடார் சிஸ்டம் இல்லை, கப்பல் இல்லை, டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எங்களை அழிக்கவே முடியாது. எங்கள் அழிக்க முடியாது மட்டுமல்ல, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், எங்களினுடைய ஆர்சனல் எங்கே இருக்கிறது, நாங்கள் எங்கே புதைத்து வைத்திருக்கிறோம், எங்களுடைய தொழில்நுட்ப வல்லம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் ஒரு காலமும் அறிந்து கொள்ள மட்டுமல்ல, அது அருகில் நெருங்கவே முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதற்கு சாத்தியம் இருக்கிறதா என இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதற்கு நிச்சயமாக சாத்தியம் உண்டு. ஏனென்றால் அது ஈராக்கை போன்ற ஒரு தேசம் அல்ல, ஒரு பெரிய தேசம். மலைகளாலும் காடுகளாலும் பாலைவனங்களாலும் கடல்களாலும் இன்னும் சமதள பரப்புகளாலும் குன்றும் குழியினாலும் மணல் மேடாலும் அது அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு நிலம். அதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அமெரிக்கா ஒரு சின்ன தேசங்களிலே வெற்றி பெற்றது இல்லையே, இவ்வளவு பெரிய தேசத்தில் அவர்களால் உள்ளே நுழையவே முடியாது. ஆகவே தான் அவர்கள் அவ்வளவு தைரியமாக இருக்கிற காரணம்,
47 ஆண்டுகள் அவர்கள் பெற்ற அனுபவம், அவர்களின் வலி, இதற்கு முன்பு அமெரிக்கா தோற்று போய்தான் இப்போது மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார்கள். இதுதான் உண்மை. சார் இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்பெயினோட அதிபர் பெட்ரோ சாnchez வந்து பார்த்தோன்னா சீனா இதில் தலையிட்டு அவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. சீனா இதில் ஏதாச்சும் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? உதாரணத்துக்கு சொன்னால் சீனா ரோல் பிளேனா சீனாவே ஒரு குற்றவாளி கூண்டில் தான் நின்று கொண்டிருக்கிறது. சீனா தான் இப்பொழுது முக்கியமான குற்றவாளியாக அமெரிக்காவால் முன்னிறுத்தப்படுகின்றது. ஓகே, ஈரானுக்கு அவங்க தான் துணை போகிறார்கள். இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தான் அவர்களுக்கு மைய நீரோட்டத்தில் ஏராளமான இப்போ மேன்பேட் என்று சொல்லக்கூடிய தோளிலிருந்து ஏவுகணை, தோளிலிருந்து தடுப்பு யூகத்தை கொடுத்தீர்கள் என்றும் சொல்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களை மிகவும் வலிமைப்படுத்தி எங்கள் நாட்டுடைய அனைத்து விவகாரங்களையும் உளவுகளையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். இது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. பலஸ்தீனத்தில் மக்களை படுகொலை செய்கின்ற போது ஆயுதங்களை கொண்டு இறக்கினார்கள் அமெரிக்கா. அது ஒரு சின்ன நிலத்துண்டு, மொத்தம் 22,250 சதுர கிலோமீட்டர், ரொம்ப சிறிய இடம். காசாவை பண்ண ஆமாம், அந்த பகுதியிலே கொண்டு வந்து 900 கார்கோ கப்பல்களில் கொண்டு இறக்கினார்கள் அமெரிக்கர்கள். கிட்டத்தட்ட 140 கப்பல்களில் சரக்கை கொடுத்தார்கள் ஒரு சிறிய நிலத்துண்டை அழிப்பதற்கு. அதை பற்றி கேட்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஐயா, இது மாதிரி குழந்தைகளை கொள்கிறீர்கள், கர்ப்பிணிகளை கொள்கிறீர்கள். ரஃபா எல்லையை மூடி போட்டார்கள் அவர்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து பொருட்கள் எதுவும் போகாம அங்க பஞ்சத்தால குழந்தைகள் இருந்த அந்த அப்படி என்றால் 600 லாரிகளில் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், பேடு இதெல்லாம் தேவை இருந்தது. எதுவுமே கொடுக்கவில்லை. இன்று வரை அவர்கள் நித்திரை கொள்ள முடியவில்லை. 85% நாசமாக்கி போட்டீர்கள். அப்பொழுது அதெல்லாம் பயங்கரவாதமாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு புரியவில்லை, உலக நாடுகள் ஏன் இதை அனுமதிக்கிறார்கள் என்னும் புரியவில்லை. இவர்கள் தனது நாட்டை எந்த உலகத்தின் பயங்கரவாதத்தினுடைய பெரிய பயங்கரவாதமே யூதர்கள் தான். அவர்கள் ஈரானை பார்த்து நீங்கள் பயங்கரவாதிகள் கையிலே. நான் கேட்கின்றேன், ஈரான் இதுவரை எந்த நாட்டோடு போர் புரிந்தது? எந்த நாட்டோடு அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள்? இன்றைக்கு பாகிஸ்தான் பல தீவிரவாதத்தை இந்தியாவுக்குள் செய்கிறது. ஈரான் அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டில் வறுமை தாண்டவமானது. அந்த நாட்டில் பவர் செக்டார் இல்லை. அந்த நாட்டில் விமானங்களுக்கான பாகம் இல்லை. இவ்வளவு நாளும் அவர்கள் எந்த பயங்கரவாதத்தில் ஈடுபட்டார்கள்? பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதெல்லாம் அமெரிக்கர்களும் யூதர்கள் தான். அவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபடவில்லை. ஆனால் இவர்கள் அவர்களை பார்த்து பயங்கரவாதிகள் என்று சொல்கிற நேரத்தில் இப்பொழுது ஒன்றுமில்லை. ஒரு பெரிய பேட்டை தாதா தனது அதிகாரம் கீழே சாயப் போகிறது. தனது ஆதிக்கம் கீழே உருக்குலைந்து போகிறது. தனது பெயர், தனது குடும்பம் எல்லாம் மக்களுக்கு முன்னால் ஒரு அச்சமற்ற சூழ்நிலை இருக்கிற போது உலகம் அவர்களை கண்டு வெருண்டோடி வருகிறது. ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது நேட்டோ நாடுகளை பாருங்கள். நீங்கள் கேட்டதை போன்று ஸ்பெயினுடைய அதிபர், அதே மாதிரி மெலோனி இத்தாலி, அதே மாதிரி கேமர், அதே மாதிரி இமானுவேல் மாக்ரான், இவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இந்த மெரிடைம் பவுண்டரியில் நீங்கள் சுப்பீரியரை காட்டுவதற்கு நீங்கள் காட்டிக்கொள்ளுங்கள், நாங்கள் வரமாட்டோம். அவங்க தான் சொல்லிட்டார்களே, ஃப்ரான்ஸுக்கு சரக்கு கொடுத்துட்டாங்க. ஸ்பெயினுக்கு கொடுத்தது மட்டுமில்லை, காசு கூட வாங்கலை. ஸ்பெயின் ஈரானுடைய நட்பு நாடாகவே மாறிவிட்டது. அப்போ நேட்டோ நாட்டையும் கூட அவர்கள் உடைத்து விட்டார்கள். நேட்டோவில் அமெரிக்காவோட ஒன்றா இருந்த இந்த நாடுகள் இப்போ அமெரிக்காவை தனித்து விட்டுட்டு தங்களுக்கான நலன்களை பார்த்து நகர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளி அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் என்று நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த போரிலே, இந்த கூட்டணியிலே, இந்த அடியிலே அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் என்று யார் இருக்கிறார்? இஸ்ரேல தான் சார் நம்ம சொல்லணும். இஸ்ரேல் தான் இருக்கா. அவர்களிடத்தில் 5-10 வாங்கி கொண்டு வந்த பாகிஸ்தான். அரபு நாடுகள் இருக்கிறதா? இருக்கிறது. சவுதி அரேபியா, யுஏஇ எல்லாமே அமெரிக்காவோட நல்ல நட்பில் தான் சார் இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய மனம் முரண்டு இருக்கிறது பாருங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சார் இந்த இடத்துல தான் சார் இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குது. பாகிஸ்தான்லேருந்து 13,000 பதிவீரர்கள் வந்து பார்த்தோன்னா சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்னொரு பக்கத்தில் நம்ம எப்படி அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விவாதத்தை மேற்கொள்கிறோமோ, அந்த மாதிரி ஈரானுக்கு எதிராக இன்னொரு வலைப்பின்னல் ஒன்று வந்து உருவாக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா சவுதி வந்து இதுக்கு முன்னாடியே ஈரானை வந்து எப்படியாச்சும் அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட தகவல் பரிமாறினதாகவும் நம்ம வந்து செய்திகள் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஈரானை தனித்து அவர்களை வந்து எப்படியாச்சும் இந்த ஒரு கட்டத்தில் நம்ம அவங்களை இன்னும் பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கா சார்? இப்பொழுது நேற்று பார்க்கிற போது அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் வந்ததாக செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அதற்கு முன்பு USS ட்ரிபோலி வந்திருக்கிறது. அதற்கு பிறகு F-35B லைட்னிங் 2 விமானம், அதாவது F-35 வேறு, F-35B வேறு,
நான் சொல்வது F-35B லைட்னிங் விமானம், MSV-21 ஆஸ்பிரோ, இந்த மாதிரியான பல விவகாரங்களை, MV-21 அல்ல, 222 ஆஸ்பிரோ விமானங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு நிறுத்தி சோதனை காட்டி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். எங்கள்கிட்ட பாருங்கள், MV-22 ஆஸ்பிரோ இருக்கிறது, அதை போன்று F-35B, நான் சொன்ன மாதிரி லைட்னிங் 2, ட்ரிப்போலி மற்றும் லிங்கன், இந்த கப்பல்களெல்லாம் இதை விட பெரிய ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து போட்டார்கள். என்ன நடந்தது? நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். தரையிலே அவர்கள் தாக்கியிருந்தார்கள். இதையெல்லாம் அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள். சரி, நாம் பிரச்சனைக்கு வருவோம். நீங்கள் இப்பொழுது கேட்டது, பாகிஸ்தானிலிருந்து துருப்புகள் வந்திருக்கிறார்கள். 13,000த்திற்கும் மேற்பட்ட துருப்புகள் வந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானிலிருந்து விமானங்கள் வந்திருக்கிறது, 18 விமானங்கள். அதில் எஃப் சீரியஸ், F-16, இது ஏற்கனவே அமெரிக்கா கொடுத்த விமானம். J-10 என்று ஒன்று வந்திருக்கிறது. அது யார் கொடுத்தது? சீனாவுடைய இவர்கள் கூட்டு தயாரிப்பு. இப்போது அரபுகளை இனி வரும் காலத்தில் வேறொரு வடிவத்தில் ஈரானியர்களாக அவர்கள் மாறப்போகிறார்கள். இனி அரபுகள் யாரும் இனி அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்கப் போவதில்லை. காரணம், பெர்ஷியர்களிடத்திலிருந்து அவர்கள் நன்கு கற்றுக்கொண்டார்கள், நல்ல கற்றுக்கொண்டார்கள். பெர்ஷியர்களுடைய கலாச்சாரம் பைபிளிலே கூட அவர்களுடைய பண்பாடு வேறு, அரபுகளின் பண்பாடு வேறு. எல்லாம் முஸ்லீம்கள் தான். பெர்ஷியர்கள் வேறு, அரபுகள் வேறு. சரி, கடந்த காலங்களில் அரபுகள் பெரும் ஞானமிக்கவர்களாகவும் இலக்கியவாதிகளாகவும் இருந்த காரணம் அவர்களிடத்திலே கடுமையான வறுமை தாண்டவம் அடையாது. இப்போது அவர்கள் பற்றிருக்கக்கூடிய அந்த செழிப்பை அமெரிக்கா தனக்காக காவு கொண்டு விட்டு அவர்களை மூடர்களாக ஆகிவிட்டார்கள். இத்தனை கோடிக்கு பணத்தை கொடுத்து இத்தனை அக்ரிமெண்ட் போட்டாலும் கூட இவர்கள் இன்னொரு நாட்டிலிருந்து எதற்காக வாடகைக்கு எடுக்க வேண்டும்? நான் என்ன கேட்கிறேன், பாகிஸ்தான் தான் இவர்களை வந்து பாதுகாக்க வேண்டுமா? உன் நாட்டில் படை இல்லையா? நான் கேட்கிறேன். உன் நாட்டில் நீ அமெரிக்காவோடு இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாசம் செய்தீர்கள், இத்தனை ஆண்டுகள் அமெரிக்காவோடு நட்புறவோடு இருந்தீர்கள், இத்தனை கோடி வேறு இன்வெஸ்ட்மெண்ட். கடந்த 2025 19ஆம் தேதி அமெரிக்க அதிபர் வந்த பிறகு இவருக்கு 300 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். கடைசியில் ஒரு கல்லை கூட தூக்கி எறியவில்லை. சரி, அதை விட்டு விடுங்கள். கடைசியில் இப்போது பாகிஸ்தானை கொண்டு வைத்திருப்பது என்ன காரணம்? வேறொரு காரணம் இல்லை. ஹவுதிகள் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவோடு. ஒரு காரணம் வந்து ஹவுதிகள் உள்ளே வந்தால் அவர்களை தடுப்பதற்கு பாகிஸ்தானுடைய கூலிப்படைகளை அல்லது இராணுவத்தை அவர்கள் கொண்டு இறக்கியிருக்கிறார்கள். இது ஒரு தற்காப்பு கலை. இப்பொழுது அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்பொழுது இன்று காலை வந்த செய்தி, சவுதி அரேபியா மிக கடுமையாக பாகிஸ்தானை முரண்பிடிக்கிறது, அமெரிக்காவை. என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது நல்லா கவனிங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் மற்றும் குவைத், இந்த மூன்றும் அமெரிக்காவிற்கு முழுக்க வெண்சமரம் வீசக்கூடிய ஒரு படைகள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கத்தரும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவிடத்திலிருந்து கொஞ்சம் மாறுபடுகிறார்கள். கத்தர் பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா உடனடியாக பேச்சுவார்த்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. இப்போது அமெரிக்கா நான் சொன்ன மாதிரி MV-22, அதே மாதிரி F-35B லைட்னிங் 2 இதெல்லாம் கொண்டு நிறுத்தி ட்ரிப்போலியோ ஆப்ரஹாமனை கொண்டு நிறுத்தினால் நிலைமை சிக்கலாகிவிடும். நான் சொன்ன மாதிரி சீனாவினுடைய கப்பல்களும் போய்கொண்டிருக்கிறது. ஷாங்காயினுடைய இதில் இருந்து ரிச்டாரி கப்பல்கள் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நிலைமை சிக்கலானால் என்ன என்று நீங்கள் அடுத்த கேள்வி வந்தால், ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது, பாபல் மந்திப். இது செங்கடல் பிராந்தியத்தில் இருக்குது. அதிலிருந்து தான் இன்றைக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரம் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? சவுதி அரேபியாவுக்கு. இப்போது இந்த குறுகிய நீரினை 8 கிலோமீட்டர் ஹர்மூஸ் கதவடைப்பு செய்யப்பட்டதல்ல, அங்கே ஒரு ஹெக்டிக், ஒரு பரபரப்பான அன்சர்டினிட்டியான ஒரு நிலை காணப்படுகிறது. இப்பொழுது தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த பாப் அல் மந்திப் மட்டும்தான், செங்கடல் வழியாக. இப்போ அதையும் அவர்கள் அடைத்து விட்டால் தங்களுக்கான முழுமையான வழிகள் அடைக்கப்பட்டு எதுவுமே நடக்க முடியாமல் கை சேதப்பட்டு விடுவோம் என சவுதி அங்கீகன் காரணமாக, துருக்கி மூலமாக, பாகிஸ்தான் மூலமாக இந்த பேச்சுக்கு எகிப்தும் இதில் ஈடுபட்டு கடும் அழுத்தத்தோடு கத்தரும் இந்த பேச்சுவார்த்தை நீங்கள் எப்படியாவது கொண்டு வந்து நிறுத்தி விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று இப்பொழுது கடுமையான அழுத்தம். அமெரிக்கா பேச்சுவார்த்தை முடித்து தப்பிவிடுவதற்கு அவர்கள் திட்டம் போடுகிறார்கள்.
எஞ்சிய ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் அமெரிக்காவுடைய மாகாண இடைத்தேர்தல்கள் வரப்போகிறது. அது நவம்பர் மாதத்தில். அதில் பெரும் படுதோல்வியை அவர்கள் அடையப் போகிறார்கள். இப்போது இந்த கால ஓட்டத்தில் இவ்வளவு பெரும் சிக்கலில் 180 மில்லியன் அளவிற்கான வியாபாரத்தை செய்து முடித்து விட்டார்கள். யார்? பேரல்களை அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். 180 மில்லியன். 1 மில்லியன் என்பது உங்களுக்கு 10 லட்சம். அப்படி என்றால் நீங்கள் கணக்கு பண்ணி கொள்ளுங்கள். 100 மில்லியன் என்றால் எத்தனை லட்சம் பேரல்? 180 மில்லியன் பேரல்களை, ஆயில்களை அவர்கள் எந்த தடையும் இல்லாமல் ஈரானியர்கள் விற்று கொண்டே இருக்கிறார்கள். நல்ல விலையிலே போய்கொண்டிருக்கிறது. சீனாவுக்கு மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகளுக்கு போய்கொண்டிருக்கிறது. இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய இரு தலைக்கொள்ளி என்று சொல்வதை மாறி என்ன பிரச்சனை என்றால், ஈரானுடைய சப்ளையை அமெரிக்கா கெடுத்தார்கள் என்றால் உலகம் முழுவதும் இன்னும் பல பிரச்சனைகள் உருவாகிவிடும். குறிப்பாக நீங்கள் பார்த்தால் $3 விற்ற ஒரு கலன் என்று இன்றைக்கு $5 ஆகிவிட்டது. அமெரிக்காவுடைய ரெசஷன் மட்டுமல்ல, இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தின் காரணமாக சாமானியர்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு பொருளும் $1.5, $2, $2.5, $3 என்கின்ற அளவிற்கு வாங்கக்கூடியவர்களின் தரம் குறைந்து வருகிறது. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறான்? இதை விட அவனுக்கு என்ன பிரச்சனை என்றால், ஈரானை ஒரு மிகைத்த ஒரு தேசமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய கவலை. சார், இது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய கவலையா இல்லை இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய கவலையா? இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ரெண்டும் ஒன்று தான். பொழுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில எமினன்ட் டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டிஸ்லாம் நேற்று நாங்கள் பார்த்தோம். அமெரிக்காவினுடைய இந்த போக்கை அவர்கள் கண்டிப்பது என்ன காரணம் என்றால், இஸ்ரேலுக்கு முழுமையாக நீங்கள் உட்பட்டு விட்டீர்கள், பெஞ்சமின் நெத்தானியாகுவுக்கு உட்பட்டு விட்டீர்கள். அதாவது இதில் என்ன விவகாரம் என்று நமக்கு தெரியவில்லை. ஒரு மனிதன் அந்த நாட்டிலும் எல்லோரும் பகையிழுக்கிறான். நீங்கள் வேறு ஒன்று பாருங்கள், போப் அவர்கள், அவர் எவ்வளோ பெரிய மனிதர். அவர் சொல்லுகிறார், ஐ எம் எ மேன் ஆஃப் பீஸ், நான் ஒரு சமாதானத்தின் தூதுவன், அமைதியின் தூதுவன். லியோ ஜான்பால் அவரை பார்த்து அசிங்கமாக பேசுவது, அவரை பார்த்து எனக்கு அவன் பிடிக்காது என்று சொல்லுது. உங்களுக்கு பிடித்தால் என்ன, உங்களுக்கு பிடிக்காவிட்டால் என்ன? இது எல்லாத்துக்கும் மேலே ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு ஃபோட்டோவும் அவர் உடனே ஆர்டிஃபிஷியல், அது என்னது, ஏஐ தொழில்நுட்பத்தில் இவரை ஜீசஸாக மாறுகிறார். 250 கோடி மக்கள் ப்ராட்டஸ்டண்டாக இருந்தாலும் ரோமன் கேத்தலிக்காக இருந்தாலும் கொதித்து போய்விடுகிறார்கள். இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பைத்தியக்காரர் மனநிலை உள்ள ஒரு மனிதன் அமெரிக்காவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்திருப்பது அந்த நாட்டிற்கு மட்டும் சீரழிவு இல்லைங்க, உலகம் முழுவதுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சீரழிவாகத்தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்பொழுது நேட்டோ நாடுகள் ஒரு மாநாட்டை போட்டு, நேட்டோ நாடுகள் அந்த மாநாட்டின் வாயிலாக ஒரு சமாதானம் ஏற்படுவதற்கு அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னல் என்னவென்றால், பிரான்ஸ் அதிபரும் மசூஸ் பெசஸ்கியானும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல விவகாரம். அவர்களுக்குள் இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. அது ஒரு நல்ல விவகாரம். அதே போன்று கியாமர் அந்த பக்கம் நின்றாலும் உங்களுடைய போரில் நான் தலையிடப் போவதில்லை என்றே சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்த போர் முடிந்த பிறகு உலகத்தினுடைய இயல்புகளும் உலகத்தினுடைய முகச்சாயல்களும் மாறப்போகிறது. அரபுகள் தங்களுக்காக ஒரு தனி வளையத்தை உருவாக்கித்தான் ஆக வேண்டும். அதே போன்று அரபுகளும் இனி சீனாவை நோக்கி பயணிக்கலாம், திருப்பி கேட்டால் ஈரானை நோக்கியும் பயணிக்கலாம். கத்தர் கூட ஈரானோடு அவர்கள் டிபெண்டிங் மெக்கானிசம் வரலாம். ஈரானுக்கு தொழில்நுட்பங்களை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகளாக 3 நாடுகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியும். வடகொரியாவும் சரி, ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி. அமெரிக்கா இந்த புறத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட வேண்டும் என்பதிலே உலகம் மிகுந்த இதாக இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இப்பொழுது புலிவாலை பிடித்த கதையாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு என்ன செய்வது என்பதே தெரியவில்லை. தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள். நாளை பேச்சுவார்த்தை நடக்குமதா என்பது இதுவரைக்கும் ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரவில்லை. எந்த விதமான ஒரு டெக்ளரேஷனும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படுமா என்பது $1 மில்லியன் கேள்விதான். சீனாவுக்கான வரக்கூடிய கப்பல்களை அவங்களுடைய இறையாண்மையை மீறுற வகையில் யாராச்சும் தடுத்து நிறுத்தினாலோ இல்லை தாக்குதல் நடத்தினாலோ அதுக்கு சீனா எதிர்வினை ஆற்றும் அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா நான் பார்த்தேன். அமெரிக்காவை எதிர்த்து போர் புரிவதற்கு சீனா கொஞ்சம் யோசிப்பார்கள். அதே மாதிரி அமெரிக்கா இப்பொழுது வலுவிழந்து போன ஒரு நிலையில் தான் இருக்கிறது. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.